டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னுடைய நண்பருடைய மகன் ஒருத்தன் வந்து என்கிட்ட, அங்கிள் உங்களுக்கு வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணால் பிரெயின் டியூமர் வருங்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அப்போது நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ மொபைல் யூஸ் பண்ணால் பிரெயின் டியூமர் வரும் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக இன்னும், அதாவது பிரெயின் டியூமருக்கும் மொபைலுக்கும் விஞ்ஞானபூர்வமாக கேன்சர் வரும் என்று ஒன்று பெருசாக ஒன்றும் ஸ்டடீஸ் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் செய்த சில ஸ்டடீஸ் லைக் அந்த காஸ்லோஸ் அப்படிங்கிற ஸ்டடியிலெல்லாம் இதற்கும் அதற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு வரல. ஆனால் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க, பொதுவாக இந்த மொபைலில் ஏன் இதை பற்றின ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, மொபைலில் வந்து நமக்கு வந்து லோ அயனைசிங் ரேடியேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் போன்ற அந்த அந்த மொபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சு பேசுனீங்கன்னா காதெல்லாம் சூடாகிடும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயம் மொபைலில் பேட்டரி ரொம்ப குறைவாக இருக்குனாலும் அந்த சூடு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அயனைசிங் ரேடியேஷன் லோ டோஸில் வந்து வெளியே வருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை சுற்றி சில ஒட்டிப்பாங்க, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவை கட் பண்ணுது அப்படின்னு. இது எல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு மொபைல் உபயோகத்துக்கு வந்து இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு பக்கம் ஆக போகுது. இது அதிகப்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறத விட, இந்த அயனைசிங் ரேடியேஷனுங்கிறது இருந்தால் அதற்கு கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அளவு உண்டுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் தற்போது வந்து விஞ்ஞானபூர்வமாக இதுவும் அதுவும், அதாவது மொபைல் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக என்னன்னா, முடிந்த அளவு குறைவான நேரம் பேசணும். அப்படி பேசினேனாலும் டைரக்டாக நேரடியாக மொபைலை காதில் வச்சு பேசுறதுக்கு பதிலாக அந்த மொபைல் வந்து கொஞ்சம் உங்களுடைய காதிலிருந்து தள்ளி இருக்கிறதுக்கு, அப்போ என்ன விதமான பல விதமான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து இயர் பீசஸ் இருக்குது, இந்த இயரில் கொண்டு போய் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு தள்ளி அந்த சோர்ஸ் ஆஃப் அந்த வேவ்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லது. அதனால் மொபைல் யூஸ் பண்ணால் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது விஞ்ஞானத்தில் இல்லை. ஆனாலும் நீங்கள் அந்த டைரக்டாக அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அல்லது அந்த லோ டோஸ் அயனைசிங் ரேட்ஸ் காது வழியாக மூளைக்கு பாதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது நம்ம பாதுகாத்துக் கொள்வது. புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.